மேம், இப்போ இந்த திமுக அரசு பெண்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிருக்கு. அதுல நீங்க எந்த திட்டத்துல பயனடைஞ்சிருக்கீங்க? நான் வந்து 4 திட்டத்துல வந்துட்டு இப்போ என்எம் கிளாஸ் அந்த இதுன்னு வச்சாங்க, கோர்ஸ்லாம் வச்சாங்க. இப்போ லேப்டாப் கொடுத்து புதுசா டிஎன்பிசி கோர்ஸ்லாம் சேர்ந்தேன். அதெல்லாம் இலவசமா இருக்கு. லேப்டாப்ல வந்து நிறைய கோர்ஸ் வந்துட்டு அவங்களாவே ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்துட்டு எங்கேயும் போய் தேடி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறேன். மாசம் 1000 ரூபா வந்து புதுமை பெண் திட்டத்துல வந்துட்டு கொடுக்குறாங்க. இப்போ வந்து ரீசெண்டா லேப்டாப் கொடுத்தாங்க. அதுக்கு வந்துட்டு நாங்க வெளியில போயிட்டு லேப்டாப் வாங்கி அப்புறம் வந்துட்டு பிபிடி அதெல்லாம் ரெடி பண்றதுக்காக சென்டருக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களாவே ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ என்எம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் வச்சாங்க. அதில் வந்து டிராஃபி சர்டிஃபிகேட் அதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஃபியூச்சர் யூஸ் ஆகுது. எங்களோட ரெஸ்யூம் எல்லாம் போகும்போதுமே நீங்கள் என்எம் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புலாம் காத்துட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ முடிச்சோடனே நாங்கள் அந்த வேலைக்கெல்லாம் போயிடுவோம். அதுவும் இல்லாமல் அப்பப்போ ஸ்டேடியமில் வந்துட்டு சிஎம் டிராஃபி அது இதுன்னு வச்சு அந்த சர்டிஃபிகேட்டு அது எல்லாமே இருக்குது. நாங்கள் அடுத்து டிஎன்பிசிலாம் நாங்கள் வந்து அட்டன் பண்ணோம்னா அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து ஈஸியாக உள்ளார வேலைக்கு போனவங்களா இருக்காங்க. அடுத்து நாங்கள் ரெடியாக இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. பெண்களுக்கும் நிறைய நலத்திட்டங்கள்லாம் வந்துட்டு எல்லாமே பொதுவாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. எதுலேயுமே குறை கிடையாது. டிஎம்கே ஆட்சி வந்துட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க.